الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ أخذنا ميثاق بني إسرائيل لا تعبدون إلا الله وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم توليتم إلا قليلا منكم وأنتم معرضون. صدق الله مولانا العظيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை, அதன் விளக்கங்களை, அதனுடைய இலக்கியங்களை, அந்த வசனங்களுடைய பயன்களை, அதனுடைய சபபு நுசூல் என்ன என்பதையும் இவ்வாறு பல விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு ஆயத்தினுடைய ஒரு வசனத்தினுடைய தெளிவான விளக்கங்களை A to Z முடிந்த அளவு அதனுடைய முழுமையை நமக்கு தெளிவான முறையிலே கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாமும் நம்முடைய பாடங்களை அமைத்து கொண்டு செல்கிறோம். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடத்தின் எண்ணிக்கை 98ஆம் பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடம், அதாவது இதனுடைய ஆயத்துகள் என்னென்ன, 83 86 வரை. வயது அகதனா மீசாக பனி இஸ்ராஈல லா தஅபுதூன இல்லல்லாஹ் என்று ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து, அந்த வசனத்திலிருந்து வலாஹும் யுன்சரூன் என்று முடியும் வசனம் வரைக்கும், அதாவது 83வது வசனமான வயது அகதனா என்பதில் ஆரம்பம் செய்து வலாஹும் யுன்சரூன் என்று முடியக்கூடிய 86வது வசனம் வரைக்கும் உள்ள தஃசீர்களை நாம், அதனுடைய ஆயத்துகளுடைய முனாசபத்துகளை, அதனுடைய சபபு நுசூல்களை, இது போன்ற விஷயங்களை பார்த்து வந்தோம். இப்பொழுது இங்கு இதனுடைய இலக்கிய நயங்களை பார்க்க போகிறோம். இந்த ஆயத்துகளில் வரக்கூடிய இலக்கியத்தை, அதில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியத்தினுடைய அந்த அம்சம் என்ன என்பதை இங்கு பார்க்க போகிறோம். அது எந்த அடிப்படையில்? மொத்தம் 4 ஆயத்துகள் கூறியிருந்தோம். அந்த 4 ஆயத்துகளில் என்னென்ன ஆயத்துகளில் இலக்கியத்துடைய நயங்கள் பொதிந்திருக்குது என்பதை இங்க பார்க்க போறோம். உதாரணமா நம்ம அதைத்தான் கொண்டு வந்திருக்கோம். லா தஅபுதூன இல்லல்லாஹ், இதை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் பேசுகிறார். தக்துலூன அன்ஃபுஸகும், இதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அஃபதுமினூன என்பதை பற்றியும், ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த 4 வார்த்தைகள், அதாவது இந்த 4ம் ஒரேடியாக தொடராக உள்ளதல்ல, மாறாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயத்திலே இருக்கக்கூடியது. இந்த 4 வார்த்தைகள் சம்பந்தமாகத்தான் அங்கு இலக்கியங்கள் பேசப்படுகிறது, இலக்கிய நயங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கப்படுகிறது. எனவே நாம் இந்த அடிப்படையில் நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு இந்த பாடத்திற்கு வரிசையாக நாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தலைப்போடு தான் ஒரு பாடத்தை நடத்துகிறோம். அது தொடர்பு முனாசபத் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது அகராதி சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய தஃசீராக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தலைப்பிடுவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கு இலக்கிய நயம் என்ற அடிப்படையில், அதாவது இதில் வரக்கூடிய விஷயம் சீகத்துல் ஹபரி வல் ஹம்சத்து லில் இன்கார், இந்த 2 விஷயத்தை பற்றி இங்கே பேச போகிறோம். இதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய தலைப்பு செய்தி வாக்கியம் மறுக்கும் ஹம்சா, இந்த 2 விஷயத்தை பேச போகிறோம். த ஃபார்ம் ஆஃப் நியூஸ் அண்ட் ஹம்சா ஃபார் டெனியல், இந்த 2 விஷயத்தை தான் இங்கே பேச போகிறோம். அதாவது செய்தி வாக்கியம் என்பது ஹபர், சீகத்துல் ஹபர், ஹபருடைய அந்த வாக்கியத்தை கொண்டு வந்திருக்கான் அல்லாஹு தஆலா, அதை கொண்டு என்ன நாடுறான், அந்த இடத்துல அது பொருத்தமானதா, அல்லது அந்த இடத்துல அதை பயன்படுத்தியதை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன விஷயத்தை உணர்த்த விரும்புகிறான், இது போன்ற பல உள் விளக்கங்கள் அந்த வாக்கியத்திலே அடங்கியிருக்கும். உதாரணமா அங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு விஷய நஹியை கொண்டு வருவதற்காக நாடுறான். அந்த நஹிக்காக வேண்டி அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்ன? ஹபருடைய சீகா. அது ஏன் அல்லாஹ் அப்படி பயன்படுத்துறான்? அப்படி பயன்படுத்துறதுனால அந்த வார்த்தையில எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கிடைக்கின்றது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கிறோம். அடுத்ததாக மறுக்கும் ஹம்சா என்றால் என்ன? அல் ஹம்சத்துல் இன்கார் என்பதாக சொல்லுவாங்க அல்லவா? ஹம்சா பயன்படுத்தப்பட்டிருக்கும், ஆனால் அந்த இடத்துல கேள்விக்காக அல்ல, அந்த விஷயத்தை சுத்தமாக மறுப்பதற்காக வேண்டி, நீங்க செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அந்த இடத்துல ஹம்சாவை பயன்படுத்துறது. இது போன்ற விஷயங்களை தான் என்ன செய்ய போறோம் நாம இங்க இன்ஷா அல்லாஹ் பாடங்களில் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத்து ஐ முதலாவது லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்க வேண்டாம், வணங்காதீர்கள். அப்போ ஹபருன், இந்த இடத்துல ஒரு செய்தியை போன்று சொல்லப்பட்டிருக்கு. ஹபர் ஃபி மஅனன் நஹி, நஹியுடைய அர்த்தத்தில். இங்க நாடப்படுறதுன்னா தடை, தடை செய்வதை நாடப்படுது. ஆனால் கொண்டு வரப்பட்ட அந்த வார்த்தையினுடைய போங்கு எப்படி ஹபருடைய சீகாவாக இருக்கிறது. அப்போ ஹபருன் ஃபி மஅனன் நஹி, நஹியுடைய அர்த்தத்திலே சொல்லப்படும் ஹபராக இருக்கிறது. வஹுவ அபுலக் மின் சரீஹின் நஹி, வஹுவ அது அபுலக் மிகவும் பலாகத் மிகவும் சொல் நயம் இலக்கிய நயம் நிறைந்ததாக இருக்கிறது. மின் சரீஹின் நஹி அதாவது தடையை பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லி அந்த வார்த்தையை அமைப்பதை விட இவ்வாறு ஹபரை சொல்லி தடையை நாடப்படுவது இருக்கிறதே மிக மிக சிறந்த ஒரு பலாகத்துடைய வகையாக இருக்கிறது. இதிலே மிக அழுத்தம், மிக தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக என்ன சொல்றது, ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு அடிப்படையில் தடுக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய சொல்றது அவசியமா கண்டிப்பா என்ன செய்யணும், தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு சொல்லப்படுறதுக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரி வார்த்தைகளை புழங்குவாங்க ஒரே சிஃபத்துல. பொதுவாக அது முதாரிக்கு முன்னாடி லாய் நாஹியா கொண்டுறது. ஜாபுதுனங்கிறது ஒரு முதாரியான ஃபேலு, அதுக்கு முன்னாடி லா கொண்டுறாங்க. அல்லாவுடைய வேற ஆயத்துக்கள் அதை பற்றி இருக்குது. உதாரணமாக வலா துஃப்சிது ஃபில் ஆலதி பாத இஸ்லாஹிஹா, வலா துஃப்சிது ஃபில் ஆலதி பாத இஸ்லாஹிஹா அந்த இடத்துல. அதே மாதிரி வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பாதுக்கும் பாலா, இப்படி. அதே மாதிரி துவாவுடைய அடிப்படை ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா, இந்த மாதிரி என்ன செய்யறது கொண்டு வரக்கூடிய உதாரணங்கள் குரான்ல அதிகமாக இருக்கு. சரி, இப்போ உதாரணமா கமா கால அபு சஊத் லிமா ஃபீஹி மினல் ஈஹாமி அன்னல் மன்ஹிய ஹக்குஹு அன் யுசாரிஅ இலல் இன்திஹாய். அப்போ இந்த இடத்துல அபு சஊத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், லிமா ஃபீஹி எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ மினல் ஈஹாம். அபு சஊத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லும்போது லிமா ஃபீஹி மினல் மின் ஈஹாமின், ஈஹாமிலிருந்து எந்த ஒன்று அதில் இருக்கிறதோ. உதாரணமா அதாவது ஈஹாம்னா என்ன, பொதுவாக என்ன ஏற்படுறது, சந்தேகம் ஏற்படுறது. அதாவது அந்த சொல்லக்கூடிய விஷயத்துல அவங்க என்னது அதில் உதாரணமா ஈஹாம்னால என்ன சொல்றது, ஒரு உதாரணமா ஒரு எழுத்தாளர் இருக்காரு அல்லது ஒரு ஷாயர் இருக்காரு, ஒரு லஃப்ல கொண்டு வருவார். இந்த லஃப்ல கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு கருத்தை நாடுவாங்க. அதாவது அவர் நாடப்படக்கூடிய கருத்து என்னது அந்த வார்த்தையில் இருக்காது, மறாக என்னது அதை கொண்டு பெரிய ஒரு விஷயம் நாடப்படும். அப்போ இங்கே கொண்டு என்ன நாடுறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை தவிர எதையும் வணங்கக்கூடாது என்பதை சொல்ல வராங்க. அப்போ மின் ஈஹாமின்னா அதாவது வகும் ஏற்பட்டு விடக்கூடாது, வகும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த நஹியை சொல்லப்பட்டிருக்கு. கபரை கொண்டு நஹி செய்யப்பட்டிருக்குது. அதாவது என்னன்னா அதை கொண்டு என்ன நாடப்படுது, அன்னல் மன்ஹிய தடுக்கப்பட்ட விஷயம். தடுக்கப்பட்ட விஷயம் என்ன, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீங்க. ஹக்குஹு அதனுடைய ஹக்கு என்ன, தடுக்கப்பட்ட விஷயத்துடைய ஹக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஐ யுசாரியா இலல் இன்திஹா விரைவதாக இருக்கும், இலல் இன்திஹா முடிவின் பக்கம். பக்க அன்னஹு இன்தஹா அன்ஹு அதை விட்டும் அவன் நீங்கியதை போன்று, அதன் பக்கமே போகாதீங்க. அதனுடைய இன்திஹா அதனுடைய முடிவின் பக்கம் என்ன நெருங்கியதை போன்று. அப்படின்னா அதனுடைய அந்த விஷயத்தை என்னது முடிச்சுட்டு வேகமா வெளியேறிடுங்கன்னு அர்த்தம். யுசாரியா இலல் இன்திஹானா அதன் முடிவின் பக்கம் வேகமாக விரைவது. எவ்வாறு ஃபக் அன்னஹு இன்தஹா அன்ஹு அதை விட்டும் அவன் முழுமையாக தவிர்ந்து விட்டவனை போன்று. நம்ம முழுக்க 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 அதை விட்டு விலகிடணும். அதை சொல்றதுக்கு தான் என்ன செய்யப்படுது, லா தாபுதூன இல்லல்லாங்கிற வார்த்தையை சீகா ஹபர் சீகாவுடைய அதாவது சீகத்துல் ஹபரை பயன்படுத்தி நஹி என்ன செய்யப்படுதாங்க நாடப்படுது. ஃபஜா பி சீகத்தில் ஹபரி வ அராத பிஹின் நஹி. அப்போ அங்கே ஹபருடைய சீகா நாடப்பட்டு நஹி அங்கே நாடப்படுறது. ஈஹாம்னா பொதுவாக என்ன சொல்றது, ஒரு வார்த்தையை புழங்கி அதை கொண்டு அந்த நாட்டம் அந்த அதை கொண்டு அதனுடைய நேரடி அர்த்தத்தை நாடாம வேறொரு அர்த்தத்தை நாடுவாங்க. அதுதான் அது மாதிரி தான் இங்கே சீகா ஹபருடைய சீகாவை இங்கே சொல்லப்பட்டு என்ன நாடப்படுது, நஹியுடைய அர்த்தத்தை நாடப்படுது. ஹபருடைய சீகாவை சொல்லப்பட்டு நஹியுடைய அர்த்தத்தை நாடப்படுறதுக்கு சொல்றது. அதுதான் இங்கே பேசப்படுது. உதாரணமாக நம்ம சொல்ற மாதிரி நஹியுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லொகத்தில் அரபி மொழியில நஹியுடைய விஷயம் என்ன செய்யறது பெரிய அளவில் இருக்கு. உதாரணமாக அதை உஸ்லுபி ஹபரின்னு சொல்லுவாங்க.
உஸ்லுபை இன்ஷாயி, அதாவது ஹபருடைய அடிப்படையில செய்தி அறிவிப்பதன் அடிப்படையில் உஸ்லூபை கொண்டு வந்து என்ன செய்யறது, புழங்குறது. அதே மாதிரி இன்ஷாயினா எனது ஒரு விஷயத்த, அதாவது இனிமேதான் உருவாகணும் அதுக்காக வேண்டி சொல்றது, அதுக்கு என்ன செய்யறது, கொண்டு வருது. ரெண்டுமே என்ன புழங்கப்படுறது. அதாவது பொதுவாக நஹீனா என்ன, நஹீனாலே என்னன்னா, அதாவது அந்த நஹியை கொண்டு வரக்கூடிய முத்தக்கல்லிம் இருக்கிறாரு, அவர் யாரை முகாத்த பண்ணி யாரை சுட்டிக்காட்டி பேசுகிறாரோ அந்த விஷயத்தை, அந்த செயலை விட்டும் அவர் நீங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் என்ன செய்யப்படுது, இங்கே சொல்லப்படுது. இது எப்படின்னா, பொதுவாக இது வந்து உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். உயர்ந்தவர் தாழ்ந்தவருக்கு சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, தவிர்றதுக்காக வேண்டி, அந்த விஷயத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ விதமானம், அதாவது இது வந்து பொதுவாக சொல்ற மாதிரி மேலே உள்ளவங்க, அதாவது மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ ரெண்டே பேரும் தினமாக சமமானவங்களா இருந்தால் ஒரு தேட்டம் வைப்பாங்க, இல்திமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டும் சமமான ஆள் தான், அவர் ஒரே அந்தஸ்தில் ஒரே நிலையில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொன்னால், இப்போ இவர் தடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு இல்திமாஸ், அதாவது தேடுதல், அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. சரி, குறைந்த ஆளாக இருந்தால் ஒரு கீழே உள்ளவர் மேலே உள்ளவர்கிட்ட, இதில் 3 விதமாக சொல்கிறோம். ஒன்று வந்து மேலே உள்ள ஆள் கீழே உள்ள ஆளை தடுக்கிறது. இங்கே அல்லாஹ் என்ன செய்கிறான், மக்களை தடுக்கிறான். அதே மாதிரி அரசன் தன்னுடைய கீழே உள்ள மக்களுக்கு கட்டளையிடுறான், அல்லது மந்திரி கட்டளையிடுறான், அல்லது சேவகனுக்கு கட்டளையிடுறான், ஒரு பணியாளுக்கு ஒரு எஜமான் கட்டளையிடா அதை செய்யாதே, அதன் மக்கள் இப்படி சொல்றது. இது ஒரு வகையான நஹீர். இன்னொரு நஹீர் எதுன்னு சொன்னால், சமமானவங்க, சரிக்கு சமமானவங்க, அதாவது இவனவனு ஒரே அந்தஸ்து தான், இவன் அவன்கிட்ட தண்டி தன்பட எங்கே போவாண்டாம்பா, அவங்க போவாத அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட், அது இல்திமாஸ் அடிப்படையில், ஒரு தேடுதல் அடிப்படையில் சொல்லப்படும். மூணாவது ஒன்று இருக்குது, தாழ்ந்தவர்கள் மேலே உள்ளவங்களுக்கு கட்டளையிடுறது. உதாரணமா தாழ்ந்தவங்க மேலே உள்ளது கட்டளையிடுறா இருந்தால், உதாரணம் அது வந்து துவாவுடைய அடிப்படையில் போயிடும். உதாரணமா மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, மனிதர் ஒரு முஸ்லீம் அல்லாட்ட சொல்கிறான், அல்லாஹ் ரப்பனா லா துஆஹிதுனா, யாரெல்லாம் எங்களை பிடிச்சிடாத இன்னசீனா வக்த். அப்போ இந்த இடத்துல என்னது, இந்த இடத்துல என்ன அர்த்தம் கிடையாது, ஹபரை சொல்லி நஹி தான். ஆனால் அந்த நஹியை கொண்டு நாட்டம் என்ன கிடையாது, அங்கே உயர்ந்தவர் சொல்றது கிடையாது, அதே மாதிரி ஒரு இல்திமாஸ் கிடையாது. மாறாக இங்கே துவா தலபுல் அதாவது ஆஜிசி, பணிவான வேண்டுகோள்னு சொல்றோம்ல, அந்த துவாவுடைய அடிப்படையில் இங்கே சொல்லப்படுது. சரி, அப்போ சீகத்து நஹி இருக்குது, இதுல நாஹியாவை கொண்டு பொதுவாக என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து ஜாசிமா சுக்குன் செய்கிறத கொண்டு என்ன செய்வாங்க, புழங்குவாங்க. இப்போ ஃபேல் முதாரிக்கு முன்னாடி என்ன செய்யறது, நஹிய கொண்டு வலா தக்ரபு ஜினா அப்படிங்கிற மாதிரி, லா எத்தஹிது வந்து முகாத்தப் செய்கிறாந்தா, காயிபு சொல்றாங்க லா எத்தஹிதில் மினூனல் காஃபிரீன என்பதாக சொல்லுவாங்க. சரி, இது லன் நாஹியா ஜாசிமாக்கு சொல்றது. சரி, பொதுவாக நஹியுடைய உஸ்லூபை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது நஹி ஒரு தடை செய்யக்கூடிய ஒரு உஸ்லூபுடைய வகைகள் 2. ஒன்று வந்து ஹக்கீக்கி, அதாவது இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க, மஜாசி என்பதாக சொல்றது. ஒன்று ஹக்கீக்கியான முறையில் தடை செய்கிறது, இன்னொன்று மஜாசியான முறையில் தடை செய்கிறது. ஹக்கீக்கியான முறையில் தடை செய்கிறதுனா என்ன, முத்தக்கல்லிம் யார் வந்து சொல்கிறாரோ அவர் என்ன செய்வார், முகாத்தப்பட்டு என்ன செய்வார், ஒரு விஷயத்தை தடை, அதாவது அதன் பக்கம் நெருங்காதீங்க, அதை விட்டு நகண்டு கொள்ளுங்கள் என்பதை சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்துவார். அது உயர்ந்த ரீதியிலேருந்து இருக்கும். மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க, நம்ம சொன்ன மாதிரி மேல் அந்தஸ்தில் உள்ளவங்க கீழே உள்ளவங்களுக்கு செய்வாங்க. உதாரணமாக யா ஐயுஹல்லதீன ஆமனு லா யஹில்லு லக்கும் அன் தரிசு நிசா கரஹா, அந்த மாதிரி வர்றது. இப்போ மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்களுக்கு ஒரு கட்டளை இடுறது. அப்போ இந்த இடத்துல என்னது, நஹி வந்து என்னது, முபாஷிரன், அதாவது இன்னொரு நஹி இருக்குது. இது வந்து அதாவது மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்க கட்டளையிடுறதுக்கு ஹக்கிக்கி நஹி. இப்போ உதாரணமாக அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இது வந்து என்னது செஞ்சு ஆகணும் கண்டிப்பாக, இதை செய்யுங்க என்பதாக கட்டளையிடுறது. இப்போ அவன் சொன்னதுக்கு அந்த கட்டளை வரும்போதே என்ன செய்யணும், அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதை மீறுறதுக்கு எனக்கு கிடையாது, இது கிடையாது. அதே மாதிரி முபாஷரன், முடிஞ்ச அளவு உடனடியாக அதில் என்ன ஏவப்படுதோ அதை செய்கிறது, அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அப்போ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு ஹக்கீக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு இருக்கு மஜாசி. மஜாசினா என்ன, அது வந்து தலப் மாதிரி, நம்ம சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது தொடராக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அது வந்து உடனே செய்யணுங்கிற இது கிடையாது, எப்போனாலும் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். உதாரணமாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத் லனா பிஹி இப்படிங்கிறது வந்து இது ஆயத்தோட கூட. இதை கொண்டு நஹி வந்து எப்படின்னா, அதாவது முன்னாடி உள்ள சியாக்குல் கலாம் வச்சு அறியப்படுது,
ஆனால் இங்கே என்னது உடனே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் எப்போனாலும் செய்வான், இந்த விஷயத்தை செய்வான். சரி, அப்போ நஹியுடைய பொதுவாக உஸ்லூப், நஹியை வந்து கொண்டு வர்றதுக்கு சில நோக்கங்கள் இருக்கும். நஹியை வந்து கொண்டு வரோன்னு சொன்னால் அதில் சில நோக்கத்தின் அடிப்படையில் தான் நஹியை வந்து என்ன செய்வாங்க, சீகத்துல் ஹபர்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ நஹி வந்து என்னது, நஹியின் மூலம் கலாமில் என்னது சில நோக்கங்கள் இருக்கும். அது உதாரணமாக கீழே வரக்கூடிய முதல் நோக்கம் என்னன்னு சொன்னால், சிலர் தஹதீதுன்னு சொல்லுவாங்க. தஹதீதின் அடிப்படையில், அதாவது ஒரு எச்சரிக்கை, ஒரு கண்டிப்பு, அதாவது இந்த செய்கிறதுனால உங்களுக்கு என்ன ஏற்படும், கடுமையான தண்டனை இருக்குதுங்கிறத விளக்குறதுக்காக வேண்டி. இப்போ ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவார், லா தத பிலா மஜாலிஸ் அஸ்திகாசு, கெட்ட நண்பர்களுடைய அந்த கூட்டத்துக்கு நீ போய் சேராத, போய் உட்காராத, அதில் போய் கலந்து கொள்ளாதங்கிறது. இது வந்து ஒரு தஹதீத், ஒரு எச்சரிக்கை, கண்டிப்பு. நீ என்ன செய்யக்கூடாது, அதில் கலக்கக்கூடாதுங்கிறத செய்யக்கூடிய தடை. ரெண்டாவது ஒன்று இருக்குது, நுசஹ் அடிப்படையில், அதாவது நசீகத், உபதேசம் அடிப்படையில். அந்த நகையை கொண்டு என்னன்னா ஒருத்தருக்கு நல்ல விஷயத்த வழிகாட்டுவது நோக்கமாக இருக்கும். அதை கொண்டு என்னது, அந்த விஷயத்தை செய்கிறத விட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் அப்போ என்னது, ஒரு அந்த விஷயத்தை தடுக்கணும். ஆனால் அது என்னது, அந்த விஷயத்தை தடுக்கிறது மூலம் ஒரு நலவு நலவு சொல்லி, அதாவது ஒரு நசீகத்தை அடிப்படை, உபதேசம் அடிப்படையில் ஒரு விஷயத்தை விட்டு தடுக்கிறது. அதுக்கு சொல்லும்போது என்னது, நீங்கள் என்ன செய்யாதீங்க, உதாரணமாக ஒருத்தனை பார்த்து சொல்ல, நீ அதிகமாக என்ன செய்யாத, புகைப்பிடிக்காதே, இது உனக்கு நோயை ஏற்படுத்திடும். அப்போ இந்த இடத்துல எதுக்காக வேண்டி அந்த ததகீன், புகைப்பிடித்தலை விட்டு அவன் என்ன செய்யணும், நிறுத்தி விட வேண்டும். செய்யக்கூடிய செயலை நிறுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உபதேசத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது. சரி, அடுத்து இன்னொன்று தமன்னி, ஆதரவுடைய அடிப்படையில், தமன்னாவுடைய ஆதரவு. இதில் எப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு உலகத்துடைய ஒரு விஷயத்தை விட்டு மறுமையினுடைய விஷயத்துக்காக வேண்டி என்ன செய்யப்படுது, சொல்லப்படுறது. அப்படின்னு இந்த இடத்துல என்னது, இதில் வந்து பொதுவாக வந்து கைரா ஆக்கிலுக்கு என்ன செய்வாங்க, இந்த இதை பயன்படுத்துகிறாங்க. கைரா ஆக்கில சொல்லும் போதும் உதாரணமாக யா கமலாத்தது, இப்போ கமரே நீ போகாத. இந்த இடத்துல என்னது, கைர ஆக்கிலுக்கு நகி செய்கிறதுக்காக வேண்டி புழங்கப்படுது. அப்போ இது எதுக்காக வேண்டி தமன்னா, இது நடக்காது, இருந்தாலும் என்னது, இது ஒரு தமன்னியுடைய அடிப்படையில், ஒரு இதனுடைய அடிப்படையில், தமன்னா பற்றி ஏற்கனவே சென்ற பாடங்களே வந்துச்சு. அடுத்து துவாவுடைய அடிப்படையில், இது அல்லாஹ்வின் பக்கம் சொல்றதுக்காக வேண்டி, ரப்பனா என்னது, யா ரப்பி லா துமித்னி இல்லா வான்த ராதின் அன்னி, அல்லாஹ் நீ என்னை பொருந்தி நிலையை தவிர என்னை மரணிக்க செய்து விடாதே என்று துவாக்காக அல்லாஹ்ட்ட வந்து என்னது ஆஜிசி, ஒரு தலப், ஒரு என்னது ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக வேண்டி, இது ஒரு வகையான இந்த நோக்கத்துக்காகவும் பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து இழிவுபடுத்துறது, கேவலப்படுத்துறதுக்கு, முகாத்தபுக்கு எனது கண்டிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியது. யா சதீக் இலா தனான் இலா அஹ்லாக்கில் ஃபாசிதா, என்ன செய்ய, கெட்ட குணங்களுக்கு பக்கம் என்ன செய்யாத, நீ கெட்ட குணங்களை விட்டும் நீ என்ன செய், தவிர்ந்து கொள்ளுன்னு அர்த்தம். ஒரு கெட்ட குணம் உள்ள ஒன்றும் நீ சேராதே, அவனோட போய் நெருங்காத, ஏன்னா அது போன்ற உனக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இது வந்து ஒரு எச்சரிக்கை, தௌபீகோட, அதாவது கண்டிப்பு, அதே மாதிரி அவர் கேவலம், அதாவது நீ இப்படி செஞ்சா அந்த குணம் வந்துடும், அது நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காக வேண்டி இந்த நகையை புழங்குவாங்க. அதே மாதிரி நிராசையாக்குதுன்னு சொல்லி சொல்லுது, ஈஸ்க்காக வேண்டி முன்னாடி உள்ளவங்க வந்து என்னது, அந்த விஷயத்தை செய்யறதுல எந்த இதுவும் தேவையில்லை, அதில் தொடரா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா அது நடக்காதுங்கிறத சொல்றதுக்காக வேண்டி. இப்போ அது குரான்லேயே நிறைய இடத்துல வரதை பார்க்குறோம். அஃபத்தத்து மவுன மினுலக்கும், அந்த இது உதாரணமாக என்னது, லா தக்கு லா தஅதுர் லா தஅத்ததிர் யா சாயக், ஏன்னா நீ என்ன செய்ய, ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யாத. அது வந்து தஈஸ், உதாரணமாக யா யுஹுலதின கஃபர் லா தஅத்ததுல் யௌம் இன்னமா துஜ்ஸவுன மா குன்தும் தஅமலூன் சொல்லி சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல காஃபிர்களுக்கு என்னது, நிராசையாக்குறது. நீ வந்து என்னது, நீங்கள் இன்னைக்கு எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாதீங்க, ஏன்னா எந்த பிரயோஜனம் கிடையாது, அப்படி சொல்லி பிரயோஜனமே இல்லா தாத்ததுல் யோம் என்பதாக சொல்லப்படுறது. இப்போ இந்த மாதிரி நகி, இந்த நகியை பொறுத்த வரைக்கும், அதாவது எச்சரிக்கை செய்கிறதுக்காக வேண்டி, கண்டிக்கிறதுக்காக வேண்டி, உபதேச அடிப்படையில், அதே மாதிரி ஒரு ஆதரவு, ஒரு நடக்க முடியாத ஒரு ஆதரவு வைக்கிறதுக்காக வேண்டி, துவாவுடைய அடிப்படையில், அதே மாதிரி வந்து கேவலப்படுத்துறது, எச்சரிக்கை செய்கிறது, அதே மாதிரி நிராசையாக்குதல் அடிப்படையில் என்ன செய்யப்படும், நகியுடைய வார்த்தை புழங்கப்படும். இங்கே வந்து என்னது, லா தாபுதுன இல்லல்லாங்கிறது, நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை தவிர அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்பதாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரி, வக்கூலுல் இன்னாசி ஹுஸ்னா, வக்கூலுல் இன்னாசி ஹுஸ்னானா என்ன, வக்கா அல் மஸ்தரு மௌகா சிஃபதி,
சிஃபத்துடைய இடத்துல மஸ்தரா வச்சிருக்காங்க. அப்போ ஹுஸ்னா அப்படிங்கிறது மஸ்தர் ஹுஸ்னுன், ஏன்னா மஸ்தராக இருக்கு. மஸ்தர் எங்க வச்சிருக்காங்க? சிஃபத்துடைய இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. கூலு லின்னாசி, மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னோம் கவுலன் ஹசனன் என்பதாக உதாரணங்கள் சொன்ன. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ கூலு கவுலன் வ கூலு கவுலன் சதீதா, கவுலன் சதீதா. இன்னா இதுஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கவுலன் லையினா. அப்போ இந்த கவுலனுங்கிற வார்த்தை சில இடங்களில் வந்து இருக்குது. அப்போ இங்கே வந்து ஒகூலுல் இன்னாசி ஹுஸ்னா என்பது இந்த என்ன செஞ்சுட்டாங்க? மஸ்தர சிஃபத்துடைய இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ மௌசூஃப் மறைஞ்சிருக்குது கவுலன்கிறது. அப்போ ஐ கவுலன் ஹுஸ்னன், அழகான சொல், அழகான சொல். அப்போ இந்த இடத்துல சிஃபத்துடைய இடத்துல எதை வச்சுட்டாங்க? மஸ்தரை கொண்டு வந்துட்டாங்க. தவ் தா ஹுஸ்னின், அப்போ கவுலன் தா ஹுஸ்னின், அழகுடைய சொல். லில் முபாலகத்தி, ஏன் இப்படி கொண்டு வருவாங்கன்னா முபாலகா, அதாவது மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி. ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை, அந்த விஷயத்தினுடைய அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்மள்ட்ட வரணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதுக்காக என்ன செய்றாங்க? இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அந்த இடத்துல தா ஹுஸ்னின் லில் முபாலகா, முபாலகாக்காக சொல்லிட்டாங்க. அப்ப என்ன சொல்ல? வக்கூலு லின்னாசி ஹுஸ்னன் வகால் மஸ்தரு மௌகா சிஃபத்தி, சிஃபத்துடைய இடத்துல மஸ்தர் என்ன செஞ்சுட்டாங்க? வச்சிருக்காங்க. ஐ கவுலன் ஹுஸ்னன் அவு தா ஹுஸ்னின் லில் முபாலகத்தி, முபாலகாக்காக வேண்டி தா ஹுஸ்னின் இந்த வார்த்தையை இந்த மாதிரி புழங்குறது வழக்கமாக இருக்கிறது. இன்னல் அரப ததாஉல் மஸ்தர, அரபியில் நினைச்சுவாங்க மஸ்தர் நினைச்சுவாங்க பயன்படுத்துவாங்க, வைப்பாங்க. மக்கானல் இஸ்மில் ஃபாயில், மக்கான இஸ்மில் ஃபாயில், இஸ்மில் ஃபாயிலுடைய இடத்துல நினைச்சுவாங்க மஸ்தரை கொண்டு வரது வழக்கம். அபி சிஃபத்தி அல்லது சிஃபத்துடைய இடத்துல கொண்டு வரது வழக்கம். ஏன்? பிகஸ்தில் முபாலகத்தி, முபாலகாவுடைய நாட்டத்தை கொண்டு, முபாலகாக்காக மட்டும். எதுக்காக கொண்டு வருவாங்க? வேற எந்த நோக்கமும் கிடையாது. முபாலகாக்காக வேண்டி என்ன செய்வாங்க? மஸ்தருடைய இடத்துல, அதாவது ஃபாயிலுடைய இஸ்மு ஃபாயிலுடைய இடத்துல மஸ்தரை வைப்பாங்க. அதே மாதிரி சிஃபத்துடைய இடத்துல மஸ்தரை வைப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா ஃபயக்கூலுன ஹுவ அதுலுன், உதாரணமாக ஹுவ அதுலுன், ஹுவ ரஜுலுன் அதுலுன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்னது? ஹுவ அதுலுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? மஸ்தரை என்ன செஞ்சுட்டாங்க? சிஃபத்துடைய இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. மௌசூஃப் மறைஞ்சிருக்குது. ஏன்? முபாலகாவும் பெரிய நீதியாளன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. பொதுவாக அந்த மாதிரி மஸ்தரை வந்து மஃபூலுடைய மஃபூலுடைய இடத்துல சில இடத்துல கொண்டு வரது வழக்கம் அரபில. அல்லாஹ் குர்ஆன் சுன் அல்லாஹ் இல்லதி அத்துக்கன குல்ல ஷை, ஐ மஸ்னூஹு, அவனால் தயாரிக்கப்பட்டது. சுனு சுன்உன் அப்படிங்கிற வார்த்தை மஸ்தர். ஆனால் என்ன செய்யப்படுது? அது மஸ்தர் வந்து இஸ்மு மஃஊலுடைய இடத்துல பயன்படுத்தப்படுது. மஸ்னூஉன், தயாரிக்கப்பட்டது, செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அரபில் புழங்குறத பார்க்குறோம். அதே மாதிரி இஸ்முல் ஃபாயில மஸ்தருடைய இடத்துல சில இடத்துல கொண்டு வருவாங்க. இங்கே கொண்டு வந்திருக்க மாதிரி ஏன்னா வருது இல்லை? லைசலி வக்காத்திஹா காதிபா, லைசலி வக்காத்திஹா காதிபா, அதனுடைய நிகழ்விற்கு எந்தவித இதுவும் கிடையாது அப்படின்னு எனக்கு தக்தீப். காதிபாங்கிறது என்னது? இஸ்முல் ஃபாயில். ஆனால் வந்து எப்படி மஸ்ஜிட் இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதான் தக்தீபுன், பொய்யாக்குதல் என்பது இல்லை. அதே மாதிரி இஸ்முல் ஃபாயில இஸ்முல் மஃபூல் மீது கொண்டு வருது. நம்ம உதாரணம் சொன்ன மாதிரி லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா, ஐ லா மாசூம, தப்பிக்க முடியாதுங்கிறது. அதாவது இந்த இடத்துல நீ காப்பாற்றப்பட மாட்டாய். அப்போ இந்த இடத்துல இஸ்மு ஃபாயில வந்து இஸ்மு மஃபூலுடைய இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க? இஸ்மு ஃபாயில கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இஸ்முல் மஃபூலுடைய இடத்துல இஸ்மு ஃபாயில் நினைச்சுவாங்க கொண்டு வந்த மாதிரி இங்கே இஸ்மு ஃபாயிலுடைய இடத்துல இஸ்மு மஃபூலை கொண்டு வந்துருவாங்க. உதாரணமாக என்னது? ஒரு நாள் நம்ம ஹிஜாபம் மஸ்தூரா அப்படின்னா சாத்திரா, மறைக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சாத்திரன் அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த அடிப்படையில் இது அரபியில் இந்த பழக்கம் இருக்குது. அதாவது இஸ்மு மஸ்தரை வந்து இஸ்மு ஃபாயிலுடைய இடத்துல வைக்கிறது, சிஃபத்துடைய இடத்துல வைக்கிறது, இதெல்லாம் எதுக்காக வேண்டி செய்யப்படும்னா முபாலகாக்காக வேண்டி, அதாவது முபாலகா செய்து காமிக்கிறதுக்காக, முபாலகா செய்து காட்டுறதுக்காக புழங்கப்படுது. அப்போ ஹுவ அதுலுன், அவன் நீதியானவன், நேர்மையானவன். அப்போ ஹுவ ரஜுலுன் அதுலுன்னுங்கிறதுல அந்த அதுலுன்னுங்கிற ரஜுலுன்னுங்கிற அந்த மௌசூஃப் போக்கப்பட்டு அதுலுன்னுங்கிற சிஃபத்தை எந்த இடத்துல கொண்டு வரப்பட்டுச்சு? மஸ்தருடைய இடத்துல கொண்டு வரப்படுது. எதுக்கு? அதை கொண்டு ஒரு தெளிவான உறுதியான அர்த்தங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி அத்தன்கீர், மூணாவது தன்கீர் செய்கிறது. ஃபி கௌலிஹி ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில இழிவு தான் அவங்களுக்கு இருக்கு. ஐ லி தஃப்ஹீமி வ தஹ்வீலி, இந்த தன்கீரை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹிஸ்யுன் ஃபில் ஹயாத்தி துன்யா
தஃப்ஹீமி வ தஹ்வீல். தஹ்வீலுக்காக வேண்டி, தஃப்ஹீமுக்காக வேண்டி தன்கீர் கொன்றப்படும். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி அடுத்த பாடத்துல பார்க்கலாம். இது ஒரு பெரிய பஹஸா இருக்கு தன்கீரை பற்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் காணலாம். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலாகத்துடைய விஷயத்துல முதலாவது நஹி ஹபருடைய சீகாவை கொண்டு வந்து நஹியை நாடப்படுவதன் நோக்கம் என்ன என்பதை பார்த்தோம். இங்கே அதனுடைய நோக்கம் முபாலகாக்காக வேண்டி, அதாவது ரொம்ப சரிஹா ஒரு விஷயத்தின் பக்கம் விரையணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது. அதே மாதிரி நம்ம மஸ்தரை வந்து என்ன செய்றாங்க, சிஃபத்துடைய இடத்துல, ஃபாயிலுடைய இடத்துல வைப்பதன் மூலம் ஒரு முபாலகா நாடப்படுது. இந்த விஷயத்த எனது முபாலகா பெரிதுபடுத்தி சொல்றதுக்காக வேண்டி அது போன்ற இபாரத்துகள் கொண்டு வரப்படுகிறது என்ற விஷயத்தையும் சொல்லப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அதைத் தொடர்ந்து தன்கீருடைய விஷயம், அதே மாதிரி தக்துலுன அன்ஃபுஸக்கும் என்று வரக்கூடிய இந்த மஜாஸுடைய விஷயம், அதேபோல் ஹம்ஸா லில் இன்கார் அதை பற்றிய விஷயங்களை அடுத்த பாடத்தில் காண்போம். அது எனவே குர்ஆனுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய படிப்பினைக்காக, நம்முடைய வாழ்க்கையின் நேர்வழிக்காக சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் இலக்கியத்தை படித்தாலும் சரி, அல்லது வசனத்தின் பயன்களை படித்தாலும் சரி, அகராதி பொருட்களை படித்தாலும் சரி, சபபு நுசூல் அல்லது தொடர்புகளை படித்தாலும் சரி, தஃப்சீரை படித்தாலும் சரி, அதைக்கொண்டு நம்முடைய உள்ளத்தில் நேர்வழியை அடைவது, அதைக்கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்வான நல்ல பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.